ஆர்ட் ஆஃப் பஞ்சபூத பிரமிட். பஞ்சபூத பிரமிட் கலை. நீங்கள் இங்கு வந்திருப்பது இந்த கலையை கற்பதற்காக. ஆர்ட் ஆஃப் பஞ்சபூத பிரமிட் என்னும் பெரிய கலையை உருவாக்கி இதை உலகம் புறவும் கொண்டு செல்ல வேண்டும் என்கின்ற லட்சியத்தோடு வந்து கொண்டிருக்கிறேன். இந்த கலை உங்கள்கிட்ட இருக்கிற வரைக்கும் நீங்கள் எந்த ப்ராப்ளத்தையும் சிக்கிக்க மாட்டீங்க, எந்த பிரச்சனையும் உங்களை சூழ்ந்து கொள்ளாது, எல்லாத்துலேருந்தும் வெளியே ஈஸியாக வந்துடுவீங்க. 3 மணி நேரம் மட்டுமே. இதுக்கு பேர் சைக்கோ சர்ஜரி ஆப்ரேஷன். சைக்கோ என்பது ஒரு மனிதனின் மனது. மூளை உங்களுக்கு தெரியும், தொட்டு ஆப்ரேஷன் பண்ணிடலாம். பட் ஒவ்வொருத்தரைய மனசு அப்படிங்கிறது உங்களுக்கு தொட முடியாது, எங்கன்னே தெரியாது. அந்த மனசுக்குள்ள இந்த 3 மணி நேரத்தில் இது ஒரு ஆப்ரேஷன் தியேட்டர். உங்கள் மனசுக்குள்ளே போய் உங்களுக்குள்ள தெரியாமையே அதுக்குள்ளே போய் வேணுங்கிற திங்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணி உள்ளே பதிவு பண்ணி வச்சுட்டு வேண்டாத எல்லாத்தையும் வெளியே எடுத்துகிட்டு வரக்கூடிய கலை இது. இது நான் ஒன்ஸ் உங்களுக்கு சொல்லி கொடுத்தாச்சுன்னா நீங்கள் மற்றவங்களுக்கு சொல்லித்தரலாம் ஈஸியாக. உங்களை பற்றி நீங்கள் நிறைய விஷயம் தெரிஞ்சவங்களாம் வெளியே போவீங்க. எழுதி வச்சுக்கோங்க, இந்த கலை தெரிஞ்சால் கண்டிப்பாக 100 வயதை கண்டிப்பாக தாண்டுவீங்க. அவ்வளோ ரகசியங்கள் உள்ள இருக்குது. இந்த ஆர்ட் ஆஃப் பஞ்சபூத பிரமிட், பஞ்சபூத பிரமிட்களினுடைய பேசிக் கிளாஸ், ஃபர்ஸ்ட் லெவல் ட்ரைனிங். இதனுடைய பேர் 7ஆம் அறிவு. இதனுடைய ஹெட்டிங்கே 7ஆம் அறிவு. எல்லாத்துக்கும் அது ஒன்று இருக்குது. அந்த 7ஆம் அறிவை திறப்பதன் மூலம் நீங்கள் எல்லா பிரச்சனையிலேருந்து வெளியே வந்துடுவீங்க. என்னைக்கும் பிரச்சனைகள் உங்களுக்குள்ள போகாது. அதுக்கு உண்டான அத்தனை ரகசியங்களையும் இந்த ஒரு பேசிக் கோர்ஸ்லேயே கொடுக்குறேன். உங்களுடைய எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு இந்த ஒரே கிளாஸில் இருக்குது. இது மாதிரி 7 கிளாஸ் இருக்குது. இல்லை ஃபஸ்ட்டு கிளாஸ்லேயே உங்களுக்கு அது போதும். நீங்கள் கிளாஸ் முடிச்சு போகும்போது நீங்கள் அதே ஃபீல் பண்ணுவீங்க. இல்லை ஒரு மனிதனை ஆழ்ந்து கொண்டிருப்பது அவனுடைய மிக மிக மிகப்பெரிய சக்தி வாய்ந்த அவனுடைய மூளை மட்டுமே. ஒரு மனிதனின் அத்தனை செயல்களுக்கும் அவனுடைய மூளை மட்டுமே காரணம். அந்த மூளை சரியாக செயல்படுகிறதா, அந்த மூளையை யார் யார் செயல்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள் என்பதை சிறிது உங்களை சுற்றி கொஞ்சம் கவனம் வேணும். உங்களுக்கு நான் சொல்ல வர்றது 2 விஷயம்தான். அந்த 2 விஷயத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு நிறையா விஷயத்தை சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் சொல்லிவிட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் என்ன சொல்ல வரேன், உங்களுடைய பிரச்சனைகளுக்கு எங்கே சொல்யூஷன்ஸ் இருக்குது, எல்லாத்தையும் நீங்களே உணர்ந்துருவீங்க. கடைசியில் ஒவ்வொரு டாப்பிக்காக நான் வரேன். இப்படி கதை மாதிரி இருக்கும், கேட்டே இருங்க, இன்ட்ரெஸ்டாக இருக்கும். கடைசியில் அது எல்லாத்துடைய ரிசல்ட் உங்களுக்கே தெரியும். ஃபஸ்ட்டு 1லிருந்து 9 வரைக்கும் நம்பர்ஸ் எப்படி வந்ததுன்னு தெரியுமா? 1லிருந்து 9 வரைக்கும் நம்பர்ஸ். எந்த ஒரு பொருளை வேகமாக சுற்றினாலும் அது குளோப் மாதிரி தெரியும் இல்லைங்களா? எந்த ஒரு பொருளை வேகமாக சுற்றினாலும் அது உருண்டையாக தெரியும். 9 கிரகங்கள் தன்னைத்தானே சுற்றிட்டு இருக்கு. அந்த கிரகங்களை சுற்றுறதை நிப்பாட்டி லைனாக நிற்க வச்சு பார்த்தீங்கன்னா அதனுடைய உண்மையான ஷேப் தெரியும். சுற்றிட்டு இருக்கும்போது அதனுடைய ஒரிஜினல் ஷேப் தெரியாது. நிற்கும்போது தான் அதனுடைய ஒரிஜினல் ஷேப் தெரியும் இல்லைங்களா? அந்த 9 கோள்கள் நம்மளை சுற்றி இருக்கிற 9 கோள்கள் உண்மைதானே? அந்த 9 கோள்கள் நிற்கும்போது தெரியும் அதனுடைய உருவங்கள் தான் நம்மளுக்கு நம்பராக வந்திருக்கு 1 to 9. அந்த ஒரிஜினல் ஷேப் ஆஃப் த பிளானட்ஸ், அதனுடைய ஷேப்பு தான் நம்மளுக்கு நம்பர்ஸ். சூரியன் சுத்துறதை நிப்பாட்டிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கேண்டில் பற்ற வைக்கிறீங்க, எப்படி எரியுது? 1 மாதிரி எரியுது. 1 சூரியன். நெருப்பு எப்படி பற்ற வச்சிங்கனாலும் நேராக தான் எரியும். ஏன்னா அதோடைய தன்னுடைய ஷேப் அது, அதுலேருந்து மாறாது. 2 சந்திரன், 3 குரு ஜூபிட்டர் பிளானட், 4 ராகு, 5 மெர்க்குரி புதன் பிளானட், 6 சுக்கிரன் வீனஸ் பிளானட், 7 கேது, 8 சேட்டன், 9 மார்ஸ் செவ்வாய் பிளானட். இந்த 9 கோள்களினுடைய உருவ அமைப்பில் நம்பர்ஸ் வருது. நம்மளுடைய டேட் ஆஃப் பர்த்
இதுக்கும் அதுக்கு எப்படி சம்மந்தம்னு பாருங்க. உங்களுக்கு நியூமராலஜியும் மனுஷன் உடம்பும் எப்படி சம்பந்தப்படுதுன்னு தெரியாது. 9 கோள்களினுடைய உருவ அமைப்பு தான் நம்பர். நம்மளுடைய டேட் ஆஃப் பர்த் எந்த எண்ணிக்கை வருதோ அதுக்கும் அந்த கிரகங்களுக்கும் நம்ம விதிக்கும் சம்பந்தம் எல்லாமே ஒன்னோட ஒன்று சம்மந்தப்பட்டது. அதில் மனிதன் உருவான கதை ஒரு சின்ன கதை. 1 என்பது சூரியன், அறிவு. ஒரு மனுஷன் அறிவு மட்டுமே இருந்தால் முழுமை அடைவானா? அறிவு மட்டும் இருக்கு, பத்தில் இன்னும் மனுஷன் முழுமை அடையலை அப்படின்னு. 2 சந்திரன், அந்த அறிவை குழப்புற கிரகம். இங்கே இருக்கும், அங்கே போகிறோம், இங்கே வரும், இந்த குழப்புற கிரகம் அது மட்டுமே இருக்குது. அப்பவும் மனிதன் முழுமை அடையலை. இந்த 2 இருக்குது. எனர்ஜி அப்படிங்கிற பேட்ரி, செல்ஃபோன் இருக்குது, சிம் கார்டு இருக்குது, அதில் பேட்ரி இல்லைன்னா ஒன்றுமே செய்ய முடியாது. அந்த மாதிரி எனர்ஜி அப்படிங்கிற பேட்ரி தான் குரு, ஜூபிட்டர் பிளானட். ஏன்னா இதெல்லாம் தெரிஞ்சாதான் உங்களுடைய பிரச்சனைக்கு சொல்யூஷன்ஸ் கடைசியில் தெரியும், உங்களாலே புரிஞ்சுக்க முடியும். அதனால் இந்த கதையெல்லாம் வேணும் உங்களுக்கு, நல்லா ஞாபகம் வச்சுங்க. நம்பர் 4, 1 சூரியன், அறிவு இருக்குது, அதை குழப்பற கிரகம், அறிவு யோசிக்குது. இந்த யோசனை தருவது சந்திரன், மனோகாரகன் சந்திரன். 3 குரு, பேட்டரி இருக்குது, அப்போ முழுமையடையலை. இப்போ மனுஷன் பிளானிங் அப்படி இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு பார்த்தாங்க. பிளானிங் இல்லைன்னா மனுஷனே இல்லை. அப்போ அந்த பிளானிங் பிளானட் நம்பர் ராகு, 4ஆம் நம்பர் பிளானட். அப்போ எதை பிளான் பண்ணுறது இல்லைங்களா? பிளான் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒன்று வேணும் இல்லை? அப்போ அந்த பிளான் பண்ணுறதுக்கு 64 கலைகள், 64 கலைகள். புதன், மெர்க்குரி பிளானட். இப்போ அந்த கதையை பிளான் பண்ணலாம். இப்போ அறிவு இருக்குது, அது குழம்பிட்டு இருக்கு, பேட்டரி இருக்குது, பிளானிங் இருக்குது, கலைகள் இருக்குது. அப்பவும் மனிதன் முழுமையடையலை. அந்த கலைகளை சொல்லித்தரக்கூடிய குரு, வீனஸ் பிளானட், சுக்கிரன். அந்த கலையை சொல்லித்தரக்கூடிய குரு வேணுமில்ல? அப்போ அந்த குருவா சுக்கிரனை நியமிச்சாங்க. நம்பர் 6. இப்போ இதெல்லாம் இருக்குது, இன்னும் மனிதன் முழுமையடையலை. நல்ல ஞானம், கெட்ட ஞானம் மனுஷனுக்கு வேணுமில்ல? அந்த நல்ல ஞானம் கெட்ட ஞானம் அப்படிங்கிறத கொடுக்கறது நம்பர் 7 கேது, ஞானகாரகன். அந்த பிளானட் ஆட் பண்ணாங்க ஒரு மனுஷனுடைய உடம்புல. அப்பவும் முழுமையடையலை. அதுக்கப்புறமா ஜட்ஜு வேணும்ல, இது நல்லது செஞ்சுருக்கான், இவனுக்கு ரிவார்டு தரணும், இவன் கெட்டது செஞ்சுருக்கான், இவனை பனிஷ் பண்ணணும். ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒவ்வொரு ஜட்ஜு இருக்காங்க, ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் ஒவ்வொரு ஜட்ஜ் இருக்காங்க. அந்த ஜட்ஜு சேட்டர்ன், 8ஆம் நம்பர், சனி கிரகம். இது எல்லாமே இருக்கு, இன்னும் முழுமையடையலை. ஒரு மனிதன் எப்படி இயங்குறான்னு பாருங்க. இப்போ இந்தியா இருக்கு, மினிஸ்டர்ஸ் இருக்காங்க, மக்கள் இருக்காங்க, எல்லாமே இருக்கு. பட் இதுக்கு ஒரு நாட்டுக்கு ராஜா இல்லைன்னா அந்த நாடு வீணாக தானே போகும். ஒரு நாட்டுக்கு ராஜா இல்லைன்னா அப்படி இந்த 8 கிரகங்களுக்கு மேலே மனிதனுக்குள்ள கிங் பிளானட் அப்படின்னு செவ்வாயை வச்சாங்க ராஜாவா. ராஜா சொன்னால் எல்லாமே கேட்கணும்ல. ராஜா சொல்லிட்டாருன்னா அது ஆர்டர் தான். சரி, இவன் ஒன்றுமே செய்யலை, கொண்டு நிப்பாட்டிருக்காங்க, இவனை தூக்கில் போடுன்னு சொன்னால் ராஜா சொன்னால் மறுப்பு எல்லாமே செஞ்சு தான் ஆகணும். மற்ற எந்த கிரகங்கள்னால ஒன்றுமே செய்ய முடியாது. செவ்வாயின் உத்தரவுக்கு எல்லா கிரகங்களும் கீழ்ப்படிந்து ஆக வேண்டும். சரி, 10 கொலை பண்ணியிருக்கான், இவனை தூக்கில் போட்டாகணும் அப்படின்னு 8 கிரகங்களும் சேர்ந்து நினைச்சுன்னா செவ்வாய் பார்த்துட்டு இது செஞ்சதெல்லாம் நியாயம்தான், இவன் தூக்கில் போடாத, இவனுக்கு ரிவார்டு கொடுத்து அனுப்பு அப்படின்னா கொடுத்து தான் ஆகணும். பாக்கி 8